Good morning, everyone. Okay, children, today we are going to learn about fort and palaces. The 5th standard order social science la pathina innike nammal fort and palaces அப்படிங்கனா fortனா கோட்டைகள் palaces-னா அரண்மனைகள் அதை பற்றி தான் இந்த லெசனில் இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ தரவா ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை நீங்களாக ஓனாக தான் எழுதணும். ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணால் தான் என்னதெல்லாம் சொல்லி கொடுக்காங்க என்ன தெரியும். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹேஸ் பீன் ரூல்டு பை செவரல் empires especially by the Chola, Chera, Pandya and Pallava rulers. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நிறைய ரூலர்ஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. இப்படி தானே நிறைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வருஷங்களுக்கு முன்னே நிறைய ராஜாக்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருக்கீங்களா? அதே அப்படி உள்ளவங்க தான் சேரா, சோழா, பாண்டியா அண்ட் பல்லவா ரூலர்ஸ். இவங்களை தவிர நிறைய கிங்கர்ஸ்க்கு நிறைய ராஜாக்கள் ரூல் பண்ணியிருக்காங்க, ஆட்சி செஞ்சுருக்காங்க. தென் சோழா, பாண்டியா அண்ட் நாயக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் மேக்னிஃபிஷன்ட் ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ் இன் தமிழ்நாடு. இதில் பார்த்திங்கன்னா சோழா, பாண்டியாஸ் அண்ட் நாயக்கர்ஸ் அவங்க நிறைய கோட்டைகளை தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க. தென் த டச், British and the French entered our country and they built forts to protect their territories. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ரூலர்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா டச்சு, பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் நம்ம கண்ட்ரியை ஆட்சி செஞ்சோம்ல, ரூல் பண்ணாங்கல்ல, அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கோட்டைகள் கட்டி விட்டுருக்காங்க. நிறைய கோட்டை தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, they built forts to protect their territories. அவங்க ஆட்சி செய்ய அந்த ரூல் பண்ணுவாங்க அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்க அந்தந்த இடத்துல நிறைய கோட்டைகள் கட்டவும் செஞ்சுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ட் என்ன ஃபோர்ட்டுன்னா ஃபோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா வெள்ளூர் ஃபோர்ட் அப்படின்னா ஃபோர்ட்னா கோட்டை. வெள்ளூர் ஃபோர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். The architectural monuments are now preserved in the form of palaces, forts and other historical sites in Tamil Nadu. Today, only a few palaces and forts are in good condition. They are the prime attractions for tourists in Tamil Nadu. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளூர் ஃபோர்ட்ஸை பற்றி தான் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். The architectural monuments are now preserved in the form of palaces, forts and other historical sites in Tamil Nadu. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்படி உள்ள கோட்டைகள், பேலஸுகள், அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் எல்லாம் இப்படி ஹிஸ்டாரிக்கல் சைடு வரலாற்று சிறப்புமிக்க உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையும், அதே மாதிரி அரண்மனைகள், கோட்டைகள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி எந்த நல்ல பாதுகாத்து வைக்கிறது அந்த ஒரு இடம் இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. தென் டுடே only a few palaces and forts are good in condition. அப்படி பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட்ட கொஞ்சம் கிட்ட சொல்ல 1-2 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தான் என்ன நல்ல கண்டிஷனோட அப்போது கோட்டை எப்படி கட்டியிருக்காங்களோ அந்த நிலைமையில் இப்போது இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி என்னாச்சு, கொஞ்சமெல்லாம் அழிஞ்சு போயிட்டு. இப்போது பிக்சரில் பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு, இதுதான் கோட்டை. சரி, அடுத்தது they are the prime attractions for tourists in தமிழ்நாடு. இந்த கோட்டைகள் தான் இந்த டூரிஸ்ட்டுகள் வருவாங்கல்ல, வெளிநாடுலேருந்துலாம் டூரிஸ்ட் இந்த சுற்றி பார்க்கறதுக்கு வர டூரிஸ்ட் அவங்களுக்கு டூரிஸ்ட்டுகளுக்கு முக்கியமான ஒரு பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறங்கிறது ஃபஸ்ட்டுங்கிறது இந்த கோட்டைகள் தான். அடுத்து ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளூர் ஃபோர்ட். வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் a 16th century fort situated in வெள்ளூர் தமிழ்நாடு. It was built by the king of விஜயநகரம். இப்போ வெள்ளூர் ஃபோர்ட்டுங்கிறது எந்த இடத்துல கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூருங்கிற ஊரில் தமிழ்நாட்டில். இது யார் இதுக்கு செஞ்சுருக்காங்க, இதுக்கு கட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் விஜயநகரம். யார்? விஜயநகரோட கிங்கு.
இந்த வெள்ளூர் ஃபோர்ட்டுங்கிறது விஜயநகர ராஜாக்களால் கட்டப்பட்டது. இந்த வெள்ளூர் ஃபோர்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் வெள்ளூருங்கிற ஊரில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் 16th செஞ்சுரியில் தான் இந்த ஃபோர்ட்டு கட்டப்பட்டிருக்கு. எமங் த ஃபோர்ட் இன் தமிழ்நாடு வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்வின்சிபிள் ஃபோர்ட். இந்த வெள்ளூர் ஃபோர்ட்டை பார்த்திங்கன்னா இருக்கிறது தமிழ்நாட்டில் மோஸ்ட் இன்வின்சிபிள், ரொம்ப வெள்ளூர் ஃபோர்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பெருமை கூறிய ஒரு கோட்டைகள் ஒன்று. என்ன ரொம்ப பெருமை ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ட்டு. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சரவுண்டட் பை ஏ டீப் அண்ட் வைடு மோட். இதுக்கு சுற்றிலும், அந்த கோட்டைக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு மோட்டுன்னா ஆழி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆழமாக பள்ளம் மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்களாம். பள்ளம் சுற்றிலும் அந்த கோட்டைக்கு சுற்றி சரௌண்டிங்கிலும். எதுக்காக? த வாட்டர் ஆஃப் த மோட் வாஸ் ஹோம் டு thousands ஆஃப் crocodile. அந்த ஆழியை தோண்டி, அந்த குழி மாதிரி தோண்டி சுற்றிலும் வச்சுருக்கல, அந்த அதில் தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே thousands கணக்கில் crocodile முதலைகளை thousands ஆஃப் crocodiles போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கான்னு பார்த்திங்கன்னா, இட் வாஸ் ஃபியர்ட் பை மெனி ரைடர்ஸ் ஆஃப் த ஃபோர்ட். எதுக்காகனா இதுக்கு பயந்துட்டு யாருமே அந்த கோட்டையை நெருங்க வராது. எதிரிகள் இருப்பாங்கல்ல, போருக்கு வர்றதுக்கு அப்படி உள்ளவங்க இருப்பாங்கல்ல, எஸ், அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எதிரிகள் அதை நெருங்கக்கூடாதுங்கிற பயந்து போய் நெருங்காது. அதுக்காக thousands ஆஃப் crocodiles அந்த மோட்டுக்குள்ளே, இந்த ஆழி உள்ளத்துக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களாம். The fort is good example of military architecture. It is studded with a double of fortifications. In 1799, Tipu Sultan family was detained here by the British. The first rebellion against the British broke out at Vellore Fort in 1806. அடுத்து பார்த்திங்கன்னா, திஸ் ஃபோர்ட் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிலிட்டரி ஆர்கிடெக்சர். அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோட்டைங்கிறத இராணுவ கட்டமைப்பிலுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். இராணுவ கட்டமைப்பில் தான் இந்த கோட்டை வடிவமைச்சிருக்காங்க. இட் இஸ் ஸ்டட்டட் வித் டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ். இதுங்கிறது 2 அடுக்கில் கோட்டை, சுவர் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு இதில் தான் கோட்டையை பில்ட் செஞ்சுருக்காங்க. In 1799, Tipu Sultan family was detained here by the British. 1799 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களால் ரூலர் கிங் தெரியுமா, டிப்பு சுல்தான். ஸோ அவங்களோட ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி இந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பூட்டி வச்சுருந்தாங்க. த ஃபஸ்ட் ரெபல்லியன் அகென்ஸ்ட் த பிரிட்டிஷ் broke out at Vellore Fort in 1806. ஃபஸ்ட் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரே உள்ள முதல் புரட்சிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறது 1806 வெள்ளூர் கோட்டையில் வச்சு தான் முதல் புரட்சி ஸ்டார்ட் பண்ணுது. இதுதான் வெள்ளூர் ஃபோர்ட்டோட பிக்சர். இந்த பிக்சரை கொடுத்துட்டு இது எந்த ஃபோர்ட் அப்படின்னு கூட நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வேணால் கேட்கலாம் ஆப்ஷன். ஸோ அதை பார்த்துக்கோங்க வெள்ளூர் ஃபோர்ட்டை. இன்சைட் த வெள்ளூர் ஃபோர்ட் தேர் இஸ் அ வெல் நோன் டெம்பிள் கால்டு ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள். அந்த வெள்ளூர் அந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள், ஒரு கோயில் கூட இருந்தது. அது கோயில் பேர் ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள். தென் பார்த்திங்கன்னா எ சர்ச், எ மாஸ்க் அண்ட் மியூசியம் அண்ட் எ செவரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ். அந்த கோட்டைக்குள்ளே, அந்த பெரிய கோட்டைக்குள்ளே அப்போ எவ்வளோ இடம் ஸ்பேசஸ் இருக்குன்னு தெரியுமா? சர்ச் இருந்ததா, சர்ச் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸோட சர்ச் இருந்ததா, தென் முஸ்லீம்ஸோட மாஸ்க் இருந்துச்சா, தென் பார்த்திங்கன்னா மியூசியம், கண்காட்சி சாலை அப்படி ஒன்று இருந்துச்சா, தென் பார்த்தா நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் அந்த கோட்டைக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருந்ததா. அடுத்து நெக்ஸ்ட், வெள்ளூர் ஃபோர்ட் ஹாஸ் 5 இம்பார்ட்டன்ட் மஹால்ஸ்: ஹைடர் மஹால், டிப்பு மஹால், பேகம் மஹால், கேண்டி மஹால் அண்ட் பாதுஷா மஹால். இந்த வெள்ளூர் ஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா 5 மஹால்ஸாக செப்பரேட் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா ஹைடர் மஹால், டிப்பு மஹால், பேகம் மஹால், கேண்டி மஹால் அண்டு பாதுஷா மஹால் அப்படின்னு இந்த 5 இம்பார்ட்டன்ட் மஹால்ஸை அதினே செப்பரேட் பண்ணியிருக்கு. அடுத்தது டிண்டிகல் ஃபோர்ட்டு. அடுத்ததாக வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு அடுத்து டிண்டிகல் ஃபோர்ட்டு. டிண்டிகல் ஃபோர்ட் இஸ் a 17th century hell fort situated in Dindigul, Tamil Nadu. It is also called Dindigul Malaikottai. Dindigul Malaikottai. In the 18th century, the fort was passed on to the
கிங்டம் ஆஃப் மைசூர். இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டுங்கிறத 17th செஞ்சுரியில் திண்டுக்கல்ல கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பொதுவாக சொல்லப்படுறது திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு பேர். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டு. இந்த 18th செஞ்சுரி 18வது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா the fort was passed on to the kingdom of Mysore. ஸோ என்ன ஆச்சு இப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்க இந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டுங்கிறத 18வது நூற்றாண்டில் த கிங்டம் ஆஃப் மைசூர் ராஜாக்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வந்துட்டாங்க அந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டை. The Dindigul fort was built by the Nayakars of Madurai in order to defend their region from the invading Mysore army. இந்த அந்த மைசூர் ராஜாக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சுனாலும் ஆனால் இது கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு கட்டியிருக்கிறத மதுரை நாயக்கர்ங்கிற அந்த அரசங்க கிங்ஸ் ராஜாக்கள் தான் அந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. ப்ரெசென்ட்லி த ஃபோர்ட் இஸ் மெயின்டைன்ட் பை த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆனால் இப்போ குறிப்பிட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் ஃபோர்ட்டுங்கிறத யார் பராமரிப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே தான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். த ஃபோர்ட் வாஸ் சிமெண்டட் வித் டபுள் வால்ஸ் டு வித் ஸ்டாண்ட் ஹெவி ஆர்ட்டிலரி. The fort was cemented with double walls to withstand heavy artillery. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு செவுத்துகளோடு சேர்ந்து பெரிய கனரக பீரங்கிகள் தாங்கி நிற்கிற மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த பிக்சரில் தெரியும் திண்டுக்கல் ஃபோர்ட்டுங்கிறது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. அதில் கிங், குயூன், பிரின்சஸ் அப்படின்னு 4 இருக்குது. அது பார்த்தாலே நமக்கு தெரியும் கிங் யார், தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்சஸ், அடுத்து குவீன் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் அந்த இடத்துல ஸ்பேஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இஸ் த ஃபஸ்ட் ஃபோர்ட் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா. த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. ஸ்டேட் செக்ரட்டரியேட் இஸ் ஃபங்க்ஷனிங் இன்சைட் த ஃபோர்ட். சென்ட் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் கோட்டை. அதுங்க ஃபஸ்ட்டில் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க கட்டின முதல் கோட்டைங்கிறது இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான். ஜார்ஜ் கோட்டை இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லொக்கேட்டட் இன் சென்னை. நம்ம சென்னையில் தான் இருக்குது. இப்போ அதில் என்ன அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த கோட்டைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட்டுங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட மாநில தலைமைச் செயலகம் இந்த இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஜார்ஜ் கோட்டை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இது கட்டினது பிரிட்டிஷ்காரங்க முதல்ல கட்டின கோட்டை ஃபோர்ட்டு. அடுத்தது திருமயம் ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அண்ட் ஆர்கிடெக்சரல் பிரில்லியன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் புதுக்கோட்டை, தமிழ்நாடு. Tirumaya fort is popular for its large log inscriptions. It is also known as Umayan Kottai. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வரைக்கும் உள்ளது இன்னையோட முடிச்சுக்கலாம். தென் ரிமைனிங் உள்ளது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற திண்டுக்கல் ஃபோர்ட்டு, வேலூர் ஃபோர்ட், இந்த 2 இதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் சென்ட் பண்ணுவேன். அது வீடியோ ஃபுல்லாக நல்ல தரவாக வாட்ச் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எழுதி சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது வேணால் கிளாஸ் ஒர்க் நோட் வச்சுருந்து அதில் எழுதி வைங்க. சோஷியல் இல்லைன்னா ரஃப் நோட்டில் இல்லைன்னா ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.